இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது திருப்பி அஷ்டமத்து சனியில நாங்க பட்ட கஷ்டங்கள் திருப்பி படுவோமா, காம்ப்ளிகேஷன்ஸ் திரும்பி வருவோமா அப்படின்னா இப்ப உங்களுக்கு பாருங்க, கடகராசி அன்பர்களுக்கு சனி சுபரா பாபரா, பாபர் தான். அப்ப பாபர் கொஞ்சம் வக்கர அடைகிறாருன்னு போது பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதை ஒண்ணு பிளஸ்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இவர் பாக்கிய சனியா இருக்காரு. இவர் உங்க எந்த ஸ்தானத்தினோட அதிபன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்க்க முடியும். நேர்ல இப்படிலாம் ஆசைலாம் படக்கூடாது. அது மீறி என் மனசு சொல் பேச்சு கேட்குதா என்ன ஆசைப்படுது. என் ஹஸ்பண்ட் எனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஆசைப்படக்கூடாது. என் ஹஸ்பண்ட் என் மேலே உண்மையான பாசமாக இருக்கணும்னு ஆசைப்படேன். அதுவும் ஆசைப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உண்மையான பாசம், உண்மையான அன்பு, ரியல் லவ் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதையும் மீறி நான் கூட்டு தொழில் செய்கிறேன். என்னோட பார்ட்னர் சார்ந்து எனக்கு சில பல எண்ணங்கள் இருக்கு. இப்போ இங்கே நம்ம ஜென்ஸை வச்சுக்கலாம். என் பார்ட்னர் என் கூட ஸ்மூத்தாக ஒரு பேசணும், பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஆட்டிடியூட் என்கிட்ட காமிக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு பரஸ்பர உறவு முறை இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பலது நான் ஆசைப்படுறேன். அதில் 1 2 ரியலோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி, அதை வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமா காலையில 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவரு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பாரு. அது பாருங்க, அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள், 4.5 மாதம் வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எங்களுக்கு நல்லதா கெட்டதாங்க? நாங்களே அஷ்டமத்து சனியினோட பிடியில 2.5 வருஷம் படாத பாடுபட்டோம். எல்லாத்தையுமே இழந்தாச்சு. உயிர் மட்டும்தான் மிச்சம். இப்ப சனி பாக்கிய சனியா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. பாக்கிய சனியா வந்திருக்கவர் எல்லா விதத்திலயும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கும் மேல உங்களோட பதிவே நாங்க பார்த்தோங்க. அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை 3ஆம் பாவம் தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு அபரிவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும், எதுனாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற மனோபலமும் வரும். அதுக்கும் மேல உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால நோய் நிவர்த்தியாகவும், கலன் பல கோடி இருக்குனாலும் சில கோடியே அடைப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. அதுக்கும் மேல பாருங்க, எதிரிகள் காணாம போவாங்க அப்படின்னீங்க. அதுக்கும் மேல பாருங்க, எங்களுக்கு லாபம் நல்லா வரும், செய்யக்கூடிய தொழில சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகம் வருது. இது எல்லாமே சொன்னீங்க. நீங்க சில கோடி அடைப்பீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நாங்க எந்த கோடி அடைக்கல, தெருக்கோடியில தான் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பாருங்க டைரக்டா வரும்போதே கேக்குறீங்க. இதெல்லாம் பாருங்க, இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது, பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது திருப்பி அஷ்டமத்து சனியில நாங்க பட்ட கஷ்டங்கள் திருப்பி படுவோமா, காம்ப்ளிகேஷன்ஸ் திரும்பி வருவோமா அப்படின்னா அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை கொடுத்துருவார். பொதுவா பாக்கிய சனி உங்களுக்கு அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க தான் போறாரு. மார்ச் 25 தாங்க பயிற்சியாச்சு. இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? சில மாதங்கள் தான் ஆகுது. 2.5 வருஷம் அவருக்கான பலன் இருக்கு. சனி மந்தன், ஸ்லோ மூவிங் பிளானட். அவர் கடகடன் பலன்களை கொடுக்க மாட்டாரு. அப்ப கெட்டது மட்டும் கடகடன் கொடுக்குறாருங்க அப்படின்னா கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னா, கெட்டதும் ஒரு கடகடன் கொடுக்க மாட்டார். அவர் ஸ்லோவா தான் கொடுப்பாரு. ஆனா இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. ரொம்ப ஆழமான அடிப்பட்டாலும் சரியான அடி. அந்த அடியிலேருந்து ஆறி நம்ம நார்மல்சி வரத்துக்குள்ள திருப்பி ஒரு அடி. ஆனா அது நிதானமாக தான் நடக்கும். அதே மாதிரி தான் நற்பலன்களும். புரியுதுங்களா? நல்ல டீப்தா இன்டெப்தா நல்லது கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. அப்ப நிறைய நீங்க நினைக்கிறது நியாயம்தான். அதாவது தசை நல்லா இருந்தவங்க கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்து சனியில ஓரளவுக்கு 50% இம்பேக்ட் தான் இருந்துச்சு. தசையும் நல்லா இல்லாதவங்க
100% இம்பேக்ட் இருந்துச்சு. அப்ப பாக்கிய சனி பாக்கியத்தை கொடுப்பாருன்னு காத்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஜீரோலயே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க. ஜீரோலயே இருக்கீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இல்லையா, அந்தர் தசை நல்லா இல்லையா, அதெல்லாம் பாருங்க. பிளானட்டரி பொசிஷன்ஸ் நல்லா இருக்கே அது பாருங்க. பட் பியாண்ட் தட் இந்த கடகத்துக்கு பாக்கிய சனி சாலிடா எல்லா நற்பலன்களும் கொடுக்க தான் போறாருங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்னாங்க, கோச்சார பலன் அப்படின்றது 50%, சுய ஜாதகம் அப்படின்றது 50%. இப்போ நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் 50% தான். 50% உங்களோட ஜாதகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை கொடுக்க தான் போறாரு. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, என்ன பண்ணுவார், ஆப்போசிட்டா கொடுக்க போறது இல்லை, ஃபுல்லும் நெகட்டிவா கொடுக்க போறது இல்லை, அதே நற்பலன்கள் தான் கொடுக்க போறார், கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பார், சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கும் மேல இப்ப உங்களுக்கு வந்து பாருங்க, கடகராசி அன்பர்களுக்கு சனி வந்து சுபரா பாபர் தான். அப்ப பாபர் வந்து கொஞ்சம் வக்கர அடைகிறாருன்னு போது பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அதை ஒண்ணு பிளஸ்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இவர் பாக்கிய சனியா இருக்காரு. இவர் வந்து உங்க எந்த ஸ்தானத்தினோட அதிபன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் ஆஃப் 7 and 8. சனி உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதனால ஏதாவது பிளஸ் இருக்கா, இருக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க கணவன் சார்ந்து உங்களுக்கு ஆழ் மனசுல ஏதாவது ஒரு ஆசை இருக்கு. எங்க ஹஸ்பண்டு என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்க்க முடியும், நேர் லேபிளில் ஆசைலாம் படக்கூடாது. அது மீறி என் மனசு சொல் பேச்சு கேட்குதா, என்ன ஆசைப்படுது. என் ஹஸ்பண்ட் எனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் வந்து ஆசைப்படக்கூடாது. என் ஹஸ்பண்ட் என் மேலே உண்மையான பாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட, அதுவும் ஆசைப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உண்மையான பாசம், உண்மையான அன்பு, ரியல் லவ் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதையும் மீறி ரிஷபம் கடகம்லாம் இப்படி ஆசைப்படுவாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கணவன் சார்ந்து நிறைய ஆசை. இன்னும் ஒரு சில, எங்கள் ஹஸ்பண்ட் என்னை சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு முறை பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என் ஹஸ்பண்ட் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். இது எதுவுமே நடக்காது. பட் பியாண்ட் தட் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது. பொதுவாக ரிஷபத்துக்கு கடகத்துக்குலாம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு, உங்கள் வாழ்க்கையினோட அர்த்தம் நீங்கள் சாதிக்கணும். அன்பு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பிரதானம் இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுத்தாலும் திருப்பி அது உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. 100க்கு 80% கிடைக்காது, 20% சிலர் கிடைக்கும். அது உங்கள் சுய ஜாதகம். சரி, அது எக்ஸப்ஷன்ஸ், விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நான் ஒரு 100 ஆசை வச்சுட்டு இருக்கேன், என் கணவன் சார்ந்த ஆசை. அதாவது கடகராசி லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த 100 ஆசையில் ஒரு 2-3 நிறைவேறும். எப்படி நிறைவேறும், யார் நிறைவேற்றி கொடுப்பா? வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. எங்க 100ல் 2 தானே, எங்க 2வது கிடைக்குதுங்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இது ஒரு ப்ளஸ். அதுக்கடுத்து நான் வந்து கூட்டு தொழில் செய்கிறேன், என்னோட பார்ட்னர் சார்ந்து எனக்கு சில பல எண்ணங்கள் இருக்குது. இப்போ இங்கே நம்ம ஜென்ஸை வச்சுக்கலாம், என் பார்ட்னர் என் கூட ஸ்மூத்தாக வந்து ஒரு பேசணும், பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவர் ஆட்டிடியூட் என்கிட்ட காமிக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு பரஸ்பர உறவு முறை இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பலது நான் ஆசைப்படுறேன். அதில் 1-2 நிறைவேறும். இது 7ஆம் பாவத்தில் இருக்க, அதாவது லார்ட் ஆஃப் 7 உங்களுக்கு வக்ரகதி அடையிறதுனால, லார்ட் ஆஃப் 7 உங்களுக்கு சனி, அவர் வக்ரகதி அடையிறதுனால வரக்கூடிய நற்பலன்கள். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி லார்ட் ஆஃப் 8 அவர் தான். துஷ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். துஷ்தானத்துக்கு அதிபன்னும் போது எனக்கு வந்து சின்ன சின்ன கண்டங்கள் வருது. எப்போ பாரு எதுவுமே வராமல் நான் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்பயுமே அசிங்கப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல ஆசைகள் எனக்கு இருக்குது அப்படின்னா அது சார்ந்து 1-2 ஆசைகள் சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இந்த 4.5 மாத காலகட்டத்துக்குள்ள, 137 நாட்களுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது 50%, கோச்சாரம் 50% தான் உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த கடகராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனியாவே இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின் போது மைனஸ் சாலிடா கிடையாது, பிளஸ் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ நீங்கள் பலன்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. வழிபாடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களே, அந்த விதத்தில் கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து பாருங்க, நீங்கள் ஒன்று ஈசனை வழிபாடு பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணிக்கோங்க. பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறீங்க, சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு பண்ணா இல்லைங்க. ஈசனே எந்த ஈசனோட 64 ரூபத்தில் எந்த ரூபத்தினாலும் வழிபாடு பண்ணுங்க. எங்க ஈசனுக்கு 64 ரூபம் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாதுங்க. சந்தோஷம், பிரச்சனை இல்லை. வீட்டு பக்கத்தில் எந்த ஈசன் கோயில் இருக்கோ அந்த ஈசன் கோயிலை போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும். என்னைக்கு வழிபாடு பண்ணுறது கடகராசி அன்பர்களுக்கு விசேஷம் அப்படின்னா, சோமவாரம் திங்கட்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமி, அதை விட்டால் வந்து பாருங்க
மாத சிவராத்திரி பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுங்க. எதுவுமே எங்களால் முடியலம்மா, நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு மாசத்துல 1 நாள் தான் லீவு, 2 நாள் தான் லீவு நாங்களா பார்த்து எடுக்கிறது, இப்படி எத்தனையோ தொழில்கள் இருக்க தானே செய்யுது. நாங்கள் வந்து ஓட்டி பண்ணுறோம், அதே மாதிரி பாருங்கள் சண்டேஸும் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே கிடைக்குது. உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு ஈசனை கண்குளிர பாருங்க, பார்த்தாலே போதும், நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.